ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து படிங்க, ஓகேங்களா? அடுத்த ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏரியாவில் ஸ்ட்ராங் ஆகிட்டோங்க, ஓகேங்களா? திருக்குறள் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஜிகேலையும் அடிக்கலாம், லாங்குவேஜ்லேயும் அடிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பொறையுடைமை கொண்டு வந்திருக்குங்க, ஓகேங்களா? இம்பார்ட்டண்டானது தான். டீட்டெயில்ஸாக வந்து கிளியர் கட்டாக டீகோட் பண்ணி பார்த்துடலாம், ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுக்கமுடைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் பேசிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, இல்லை அதுக்கு கீழே வந்து இறங்கி செஞ்சாங்கன்னா அதிகாரத்துக்குள்ளேருந்து கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குறள் என்னென்னா, பொறையுடைமையில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலத்தை போல நம்ம இகழ்ந்து பேசுவரை நம்ம பொறுத்து கொள்ளணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா, நிலமானது தன்னை தானே தோண்டுபவரை தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்றது சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குறளில். இதில் ஊமையணி வந்திருக்குங்க. ஊமையணி என்ன வந்திருக்குன்னா, நிலம் ஊமையை என்ன காட்டுறாங்கன்னா, நிலம் தன்னைத்தானே தோண்டுவரை தாங்குவது போல நாம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? போலன்ற வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தலைன்றது முடியுதில்ல, தலைன்றது பார்த்தீங்கன்னா சிறந்த பண்புன்றது மீனிங், ஓகேங்களா? அகழ்வாரை வந்து பார்த்தோன்னா தோண்டுபவர், இகழ்வாரன்னா இழிவுபடுத்துபவர், ஓகேங்களா? தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்ந்து பேசுபவரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமையை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குறளில் சொல்லியிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை, ஓகேங்களா? ரெண்டாவது குறள் பார்ப்போம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதிரும் நன்று அப்படின்றாங்க. பொறுத்தல் என்னது? பொறுத்து கொள்ளுதலாம். இறப்பினை என்றது பிறர் செய்த துன்பத்தையாம். இறப்பு என்றது பிறர் செய்த துன்பத்தை, ஓகேங்களா? மீறிய செயல்னு சொல்லுவாங்க, துன்ப செயல்னு சொல்லுவாங்க. அதை வந்து மறக்க வேண்டும் அப்படின்றாங்க. பிறர் செய்த துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததான். அதை விட சிறந்தது அந்த துன்பத்தை நம்ம மறந்து விடுதலாம், ஓகேங்களா? இன்னா செய்தார் ஒருவர் அவரை நன்மையும் செய்து விடலன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லது செஞ்சிடணும், அது வேற. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்றாம். பிறர் செய்த துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததான். அதை விட சிறந்தது அந்த துன்பத்தை நம்ம மறந்து போகிறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பொறுப்பதை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மறத்தல். அப்போ பொறுத்தல் பொறுமையுடைமை இல்லை, அதை விட சிறந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம மறந்து போதல் தான் சிறந்ததான் கேட்கலாம், சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பொறுப்பதை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் மறத்தல்ன்றது எழுத வேண்டும், ஓகேவா? ரெண்டாவது குறள் ஓகே. மூணாவது பார்க்கலாம். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை, ஓகேங்களா? இன்மை என்றது என்னதுன்னா வறுமையை குறிக்குது. ஓரால்ன்றது பார்த்தீங்கன்னா ஓரால் தவிர்க்கிறது தான். மடவார்ன்றது பார்த்தீங்கன்னா அறிவற்றவராம். மடவார் யார்? அறிவற்றவர். விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமை வந்து பார்த்தீங்கன்னா கொடிய வறுமையாக. இப்போ நம்மளை தேடி வரவங்கள வறுமையினால் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்க இயலாத நிலை கொடுமையான வறுமைன்றாங்களா? அது போலவே அறிவாற்று செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அதை விட வலிமையான சிறந்த வலிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வன்மையுள் வன்மை என கேட்கலாம். வன்மையுள் வன்மை வந்து அறிவில்லாதவர்கள் செய்யும் பிழையை பொறுத்துக்கதே உண்மையான வலிமையே அப்படின்றாங்க. இந்த வன்மைன்றாங்கல்ல, வன்மையுள் வன்மை ரெண்டு சொல்லினாவா? வன்மையுள் வன்மை, ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வலிமையுள் வலிமை எது அப்படின்னு கேட்டால் அறிவற்றவர் செய்யும் பிழையை பொறுத்தல் வலிமையிலும் வலிமை. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வலிமையிலும் வலிமை எதுன்னா வலிமையுள் வலிமை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவற்றவர் செய்யும் பிழையை பொறுக்கிறது.
அறிவற்றவர் செய்யும் பிழையை பொறுத்து கொள்ளுதல். பொறுத்தல். ஓகேவா? கொஸ்டின் எதிர்பார்க்கலாமா? 3 குறள் பார்த்துருக்கோம். 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாமா? அதாவது பொறுத்தலில் எதை வந்து மிக பெருசுன்னு பார்க்குறாங்கன்னா அதை மறக்கிறது தான் பெருசு அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு குறள் என்ன பண்ணணும்? அகழ்வாரும் நிழல் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன பார்த்தோம்? ஓமை அணியை வச்சு பார்த்தோம். நிலமானது தன்னை தோன்றுபவரை தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவதை நம்ம சிறந்தவராக பொறுத்து கொள்ள வேண்டும்ன்றது ஃபஸ்ட்டு பொறையுடைமையில் சொல்லுது. 2வது பொறையுடைமை திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, பிறர் செய்த துன்பத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்வதை விட சிறந்தது எதுனா மறத்தல்ன்றது சொல்கிறோம் 2வது குறளில். ஓகேங்களா? 3வது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, வலிமையில் எதுன்னா அறிவற்றவன் அவன் செஞ்சிட்டான். அறிவற்றவன் செய்த பிழையை பொறுத்து கொள்வது தான் வலிமையிலும் வலிமை அப்படின்றாங்க. வலிமையிலும் வலிமை என்றது இன்மை விருந்தோரால் வன்மையிலும் வன்மை, வலிமையிலும் வலிமை. ஓகேங்களா? மடவார் பொறை. ஓகேங்களா? இந்த வன்மை என்றது வலிமையை குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த குறள் பார்ப்போமா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஓகேவா? என்ன பார்த்துடலாமா? இந்த நிறைன்றது சால்பு குறிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சால்பு என்னும் நற்பண்பு. சால்புனா என்னது? நற்பண்பா, நற்குணங்கள். ஓகேங்களா? நம்மை விட்டு நீங்கள் இன்னும் இருக்க வேண்டும் என விரும்பினால் பொறுமை பண்பை வந்து போற்றி பின்பற்ற வேண்டும். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? சால்புன்றது ஒரு நல்ல பண்பு. அது நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றோம். நீ பொறுமையாக இருந்தனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்புன்ற நற்குணம் வந்து உன்னை விட்டு நீங்காத இருக்கும். உன்னை விட்டு நற்குணங்கள் நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது அங்கே போவாங்க, சூது ஆட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் ஒரு நோட் கொடுப்பார். நோட்டில் என்ன சொல்லுவாருன்னா, எது நடந்தாலும் சில நேரத்தில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் வரும், அப்போ அமைதியை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதை வந்து யார் ரிமைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பொறுமையை இழக்காத பாஞ்சாலின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து பார்த்தீங்கன்னா கால் முட்டி போட்டு கேட்பார். ஓகேங்களா? அப்போது நிறைவுடைமைனா பொறுமை. அப்போ நற்குணங்கள் நம்ம விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமையை நம்ம போற்றி கடைப்பிடிக்க வேணும் அப்படின்றது இந்த குறளை சொல்லுது. ஓகேங்களா? நம்ம படிக்கிற மெத்தடாலஜி வச்சு தான் நம்ம வந்து அந்த கொஷின் எப்படி அடிக்கிறோன்றது. ஓகேவா? கொஷின் டைரெக்டாக இருக்கவே இருக்காது. நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க, டைரெக்டாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். ஓகேங்களா? 4 குறள் முடிஞ்சிச்சா? 5வது பார்த்துலாமா? 5வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தாரை ஒன்றார வையாறு வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து அப்படின்னா, ஒருத்தாரை யாருன்னா தண்டித்தவரை, ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பவர்னா மனதில் வைத்துக்கொள்வார். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொதிந்துன்னா மனதில். ஓகேவா? தீங்கு செய்பவரை தண்டித்தவரை சான்றோர்கள் மதிக்க மாட்டார். அதாவது தீங்கு செய்தவரை தண்டித்தவரை சான்றோர்கள் மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொண்டவரை பொன் போல உரியதாக கருதி மனதுக்குள் போட்டுருவாங்க. இப்போ தீமை செஞ்சிட்டாங்கப்பா, தீமை செஞ்சவனை வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா சான்றோர் வந்து மதிக்க மாட்டாங்களாம். சான்றோர்னா பெரியோர். ஓகேங்களா? அதே அவனை மன்னிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், பொறுத்து விட்டுட்டாங்கன்னா பொறுத்து கொள்ளுதலாம். பொறுத்து கொண்டவரை பொன்னை போல, எதை போல? பொன்னை போல உரியதாக கருதில் மனதில் வந்து போற்றி வைப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பொண்ணுன்றது ஊமையாக இருக்குது. பொறுமை உடையவர் யார்? பொன் போன்ற மதிக்கு உடையார்ன்றது ஊமைப்படுத்துகிறாங்க. பொறுமை உடையவர் யார்? பொண்ணோட ஊமைப்படுத்துகிறாங்க. இந்த திருக்குறளில் இது இம்பார்ட்டன்ட், இதுதான் கீ பாயிண்ட். ஓகேங்களா? பொன் போல மனதில் மதித்து வைத்து கொள்வார்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? கீ பாயிண்ட் என்னது? பொறுமையுடையவர் பொன் போன்ற மதிப்புடையவராக கருதப்படுறது இதுதான். ஒருத்தாரை ஒன்றாக வையார வைப்பர் பொறுத்தாரை பொன் போல பொதிந்து. ஓகேவா? அடுத்த குறள் பார்க்கலாங்க.
ஒருத்தாருக்கும் ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உலகம் உள்ளவரை எதை படிச்சுமா? படிக்கல. ஃபஸ்ட்டு குறள் என்ன பார்த்தோம்? ஊமைப்படுத்துகிறாங்க. நிலமானது தன்னை தோன்றவங்க எப்படி பொறுத்துக்கொள்ளுதோ அது மாதிரி தன்னை இழிவுபடுத்தணும் நம்ம பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஊமைப்படுத்துகிற மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை பார்த்தாச்சு. மறுத்தல் நம்ம ரெண்டாவது குறளில் பார்த்தோன்னா மறத்தலுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. பொறுத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று. ஓகே, மறந்துறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவதுல வன்மையிலும் வன்மை என்றது எது, வலிமையிலும் வலிமையில் எதுன்னா அறிவற்றவர் செய்யும் பிழையை நம்ம வந்து பார்த்தோன்னா பொறுத்து கொள்ளுதல்ன்றது பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம், நிறையுடைமை நீங்கா வேண்டினும் பொறையுடைமை பொன் போற்று. அதாவது நல்குணங்கள் வந்து பார்த்தோன்னா நிறையானது, அதாவது நிறையுடைமை நம்ம நீங்கள் பொறுமையை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய நல்குணங்களை போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பொறுமை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு 4வது குறளை பார்த்தோம். 5வது குறளில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுத்தாரை பொன் போல பொதிந்து. அப்போ பொறுமையுடையவர் யார்? பொன் போல் அவங்கள மதிப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, யார்? சான்றோர்கள். ஓகேவா? சான்றோர்கள் தான் மதிப்பாங்க. அங்கே கொடுப்பாங்க அரசனு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நல்லா பார்த்து எடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஒருத்தாருக்கும் ஒரு நாளும் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். சரியா? இந்த குறள் தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா தண்டித்தவருக்கு அந்த ஒரு நாளில் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்குமா, ஆனால் பொறுத்து கொண்டவருக்கு உலகம் அழிகிற வரையும் உலகம் உள்ள வரையும் அழியாத புகழ் இருக்குமா. புரியுதுங்களா? இப்போ நீ தண்டனை தண்டித்துட்டேன்னு வச்சுக்கோயேன், தண்டித்தவனுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்தியானா மகிழ்ச்சி. ஆனால் பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், காலம் உள்ளவரை உலகம் உள்ளவரை அழியாத புகழ் கிடைக்குமா. உலகம் உள்ளவரை அழியாத புகழ் உலகம் உள்ளவரை அழியாத இன்பம் கிடைக்கும். ஓகேங்களா? உலகம் அழியும் வரை அப்படியே பொன்றும் துணைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான்ல, பொன்றும் துணையும். அவள் உலகம் உள்ளவரை பொன்றும் துணையும்ன்றது உலகம் உள்ளவரை. தண்டிப்பவருக்கு பொறுப்பவருக்கும் கிடைக்கும் பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகிறாரு இந்த திருக்குறளில். ஓகேங்களா? தண்டிப்பவருக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறவனுக்கு பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகிறாரு. ஓகேங்களா? ஒரு நாள் இன்பம் அழியாத இன்பம். நோட் பண்ணிக்கோங்க கீ பாயிண்ட்டு. ஒரு நாள் இன்பம் யாருக்கு? தண்டித்தவனுக்கு. அழியா இன்பம் யாருக்கு? கீ பாயிண்ட் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? கொஷின் டைரெக்டாக இருக்காதுங்க, நம்ம புரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஒருத்தாருக்கும் ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கும் பொன்றும் துணையும் புகழ். ஓகேவா? உலகம் உள்ளவரை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வந்து நீடித்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன? திறனல்ல தற்பினர் செய்யினும் நோனோந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்லன்றதுன்னா செய்யத்தகாதமா, நோனோந்தன்னா துன்பத்துக்கு வருந்தியான். ஓகேவா? துன்பத்துக்கு வருந்தி நோந்து. ஓகேவா? நோந்து. ஓகே, இதில் அறநல்லன்னு இருக்குல்ல, அறநல்ல அப்படின்னா அறம் இல்லாத செயல்கள். அறம் இல்லாத செயல்கள்னா என்ன? அறநல்லன்னா தீய செயல்கள் இல்லை அறநல்லா செயல்கள். கீ பாயிண்ட்டு ஞாபகங்க. கீ பாயிண்ட்டு தான் வந்து நம்மளை வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிளியர் கட்டாக திருக்குறளை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்மளே 2 கொஸ்டின் உருவாக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, இது செஞ்சால் நீ மேன்மடையவை, இது செய்யலைன்னா நீ இழந்து போவ அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா அந்த 2 லைனில் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி வந்துடும். இது செஞ்சால் ஒரு பலன் இருக்கும், இது செய்யலைன்னா ஒரு பலன் வரும். ஓகேங்களா? இது செஞ்சால் நல்லது, இது செய்யலைன்னா கெட்டதுன்றது சொல்லியிருப்பார். ஒரு குறளுக்கு அதுதான் மீனிங். ஓகேவா? நீ ஒரு நாள் வந்து இன்பத்துக்காக நீ அவனை தண்டிச்சிடலாம், நீ அவனை பொறுத்துக்கிட்டேன்னா உலகம் உள்ள வரையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் புகழ் இருக்கும் அப்படின்றது சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? 2 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காரு பாருங்கள்.
ஓகே ஓகே, அடுத்து பார்க்கலாம். திறனல்ல தற்பிற செய்யினும் நோனோந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறருக்கு தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்தை வருந்தி அறத்துக்கு மாறாக செயல்களை செய்யக்கூடாது, செய்யாதிருத்தல் நல்லதுன்றார். என்ன சொல்கிறாருன்னா, பிறர் தீமை செய்தாலும் நாம் எதை செய்யக்கூடாது, அறமல்லாத தீய செயல்கள் செய்யக்கூடாது. கொஷின் கேட்டுக்கணும், நம்மளே கொஷின் கேட்டுக்கணும். பிறர் தீமை செய்யாதாலும் இந்த குறளில் நாம் எதை செய்யக்கூடாதுன்னா அறனல்லாத தீய செயல்கள் செய்யக்கூடாது. இக்குறளில் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தை தவிர்க்கணும் அப்படின்றது, பொறுமையை கடைப்பிடிக்கணுன்றது வள்ளுவர் சொல்கிறார். பழிக்கு பழி பண்ணுறோம்ல, பழிக்கு பழி அது தானே சொல்கிறாங்க இந்த குறளில். இந்த குறளில் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தை தவிர்க்கணும். அந்த எண்ணத்தை தவிர்க்கிறதுக்காக வள்ளுவர் சொல்லியிருக்காரு, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோந்து, ஓகேங்களா, துன்பத்திற்கு வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று. ஓகேங்களா, செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா ஓகேவா அடுத்த குறள் போகலாமா? அடுத்த குறள் என்ன கொடுத்துருக்கானா, மிகுதியானா மனச்சிருக்காலாம், மிக்கவையனா தீமையாம், தகுதியானா பொறுமையாலாம். பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரும் தாம் தகுதியால் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரை பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும், தன்னுடைய பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அப்போ மிகுதியான மனச்செருக்கினால், மனச்செருக்கனா என்னது, ஆணவம். எழுதிக்கோங்க, ஆணவம். ஓகேவா, மிகுதியால் மனச்செருக்கினது ஆணவமா, மிக்கவைனா தீமை, துன்பம் சொல்லலாம், தீமை சொல்லலாம். ஓகேவா, துன்பமா, தகுதியனா பொறுமையாலாம். ஓகேவா, ஒருவரை தண்டிப்பதை விட பொறுமையால் வெல்வதே சிறந்ததுன்றதை சொல்கிறாரு. இந்த குறள் என்ன சொல்கிறாரு, ஒருத்தரை தண்டிக்கிறதை விட பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும். ஓகேவா, பழிக்கு பழி பண்ணக்கூடாதுன்றது 7வது குறளை சொல்லியிருக்காரு. 8வது குறள் என்ன சொல்கிறாங்க, ஒருவரை தண்டிப்பதை விட பொறுமையால் வென்று காட்ட வேண்டும் சொல்லியிருக்காரு. செருக்கினால் தீமை செய்தவரும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஓகேவா, புரிஞ்சுதா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்றது சொல்லியிருக்கார். ஓகேங்களா, அடுத்த குறளை பார்க்கலாம். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, துறந்தார் யார், பற்றினை விட்டவர், இறந்தார் யார், வரம்பு கடந்தவர், இன்னா என்ன, தீய செயல், நோர்க்கிற்பவர்னா பொறுப்பவர். ஓகேவா, தீய செயல், கசப்பான செயல், அதுதான் இன்னா செயல்னு சொல்லுவாங்க. நோர்க்கிற்பவர்ன்றது பார்த்தோன்னா பொறுப்பவருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம் இது. ஓகேவா, என்ன சொல்கிறாருன்னா, யாவர் துறவியை விட மேலானவராக சொல்கிறாங்கன்னா பிறரினுடைய கசப்பான சொற்களை பொறுப்பவராம். இங்கே துறவி பற்றி சொல்கிறாங்க. கீ பாயிண்ட் என்ன, துறவியோட பெரியவங்க யார் அப்படின்றாங்க. வரம்பு கடந்து பேசுவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வர் துறவினும் மேலானவர். 9வது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் துறவியை விட மேலானவர், துறவியை விட மேலானவர் யார்? கொஷின் கேட்டுக்கலாமா? யாரை சொல்கிறாங்கன்னா பதில், பிறரினுடைய கசப்பான சொற்களை பொறுப்பவர். கசப்பான சொற்கள், தீய சொற்கள், ஓகேவா, அதனை பொறுப்பவர்கள் தான் துறையை விட உயர்ந்தவர்னு சொல்லு. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். ஓகேவா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, 10வது குறள் அது உண்ணாது நோற்பாரு பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஓகேங்களா, நோற்பாருன்னா யாருங்கன்னா நோன்பு மேற்கொள்பவர் நோற்பாராம். ஓகேங்களா, இன்னா சொல்லுன்றது பார்த்தீங்கன்னா தீய சொல். ஓகேவா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதனுடைய உண்ணாவிரதம் இருப்பதை விட பிறர் இயேசும் சொற்களை பொறுத்ததே சிறந்த தவம் சொல்கிறாரு. நீ உண்ணாவிரதம் இருந்தால் தான் சிறந்த தவலாம் இல்லைங்க. நீங்கள் யாராச்சும் உங்களை திட்டுறாங்கன்னா, உங்களை ஏசுகிறாங்கன்னா, அதை கடினமான வார்த்தையை நீங்கள் பொறுக்கிறீங்கன்னா அதுதான் தவம் சொல்லிட்டு 10வது திருக்குறளில் தெளிவாக முடிச்சிட்டாருங்க. ஓகேவா,
அதாவது உண்ணாவிரதம் இருப்பதை விட இயேசு சொற்களை பொறுத்துவதே கடினமான தவம். சொந்தக்காரன் திட்டிகிட்டே இருந்தால் இது தவ வாழ்க்கை, நீ திட்டுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படா சொல்லலாம் நீ அப்படின்னு கோவப்படுவோம். சரி, ஓகே, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதை பின்பற்றுவோம். ஓகேங்களா? உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்ளுதல். என்ன சொல்கிறாங்கன்னா, பசியை பொறுத்து கொண்டு நோன்பு இருப்பவர்களை விட பிற தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர்ன்றது கீ பாயிண்ட். ஓகேவா? இதனுடைய மையக்கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்ணாவிரதம் இருப்பதை விட பிறர் இயேசும் சொற்களை பொறுப்பதே கடினமான தவம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இக்குறளில் பொறுமை என்பது நோன்பு தவத்துடன் ஒப்பிடுறார். நோன்பு தவத்துடன் ஒப்பீடு செய்கிறார். இன்றைக்கி பார்த்தோன்னா பொறையுடைமையில் தெளிவாக டீகோட் பண்ணி பார்த்துட்டோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இருக்கும் நம்ம கிளாஸ் எல்லாம். சரிங்களா? நீங்கள் பார்த்தோன்னா திரும்ப பார்த்தோன்னா வீடியோஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாங்க. இந்த ஏரியாவில் கொஷின் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.